மான்சி, ம் சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு இந்த புடவை நல்லா இருக்கும்ல? வாவ், சூப்பர் மாமின்லா. செம்ம கலர், ரொம்ப கிராண்டா இருக்கு. அப்படின்னா இந்த பார்ட்டிக்கு இன்னைக்கு ஈவினிங் நீ இந்த தேவநந்தினி சாரியை தான் உடுத்தணும். வாட்? இந்த சாரியவா? நானா? நல்லா இருக்கும் மான்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் நாள், ஸ்பெஷல் சாரி. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. கட்டிக்க மான்சி. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு இந்த புடவைய பார்த்தா எங்க பாட்டி ஞாபகம் தான் வருது. இத கட்டிக்கிட்டு ஏதாவது போட்டோ அப்லோட் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க. யூ ஆர் வெரி ஓல்ட் ஃபேஷன். நோ மாமின்லா, ஐ அம் ரியலி சாரி. எங்க அம்மா எனக்காக கஸ்டமைஸ்ட் saree டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. வெரி கிராண்ட் ஒன். இந்த வருஷம் அவங்களால பார்ட்டிக்கு வர முடியல. அவங்க ஞாபகமா நான் அந்த சாரியை தான் கட்டிக்கலாம்னு இருக்கேன். உன் இஷ்டம் மான்சி. சாரி மாமன்லா, உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேணும்னா பார்ட்டிக்கு நீங்களே இந்த சாரியை கட்டிக்கோங்களேன். வாவ், தேவநந்தினி சாரி. நம்ம பிராண்ட் சாரி. இட்ஸ் பியூட்டிஃபுல். இதான் கட்டிக்க போறீங்களா மேம்? மான்சிக்குன்னு கொண்டு வந்தேன். ஆனா அவ வேற சேலையை கட்டிக்க போறளா? மேம், இந்த புடவையை கட்டினா வாட் டு சே, நம்ம பண்பாடு நம்ம பாரம்பரியம்னு தனித்துவமா தெரியும் மேம். இது உங்களுக்கு தான் சரியா வரும் மேம். நீங்களே கட்டிக்கோங்க. கரெக்டா சொன்ன மீரா. இந்த புடவைக்கு பின்னாடி இருந்த நோக்கமும் அதுதான். தேவநந்தினிக்கு தேவநந்தினி தான் ஈடாகும், வேற எதுவுமே ஈடாகாது. சார், Black கலர் ஃபைல் தானே சொன்னீங்க? இது இது இல்லம்மா, இது அங்கேயே வச்சுடு. அங்க இருக்கிற எதையும் தொடாதம்மா. உங்ககிட்ட தாம்மா சொல்றேன், அங்க இருக்கிற எதையும் தொடாத. போய் வச்சுட்டு வா. பங்க சார் பார்த்தா கோச்சுக்காரு. போ போ.
அனு 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 என்னம்மா ஆச்சு? அனு அனு எழுந்துருமா. என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுமா? மெதுவா எழுந்துருமா. மெதுவாமா. மெதுவா. என்னாச்சுமா? என்ன சங்கரன் சார், என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? அனு அனு வந்து அனுக்கு என்னாச்சு? தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். வாட்? ஆமாம் சார், ஸ்டாக் ரூமில் இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். எப்போ? இப்போதான் சார். இப்போ அனு எங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமில் படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன் சார். சரி வாங்க போலாம். அனு அனு டாக்டர் எங்க? இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சார், இப்போ வந்துருவாங்க. உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். அனு என் மனசுல மலர்ந்திருக்கிற காதலோட உன்னை தேடி வரானோ. மனசு விட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன். நிச்சயம் சொல்ல போறேன். உங்க கூட சரியாவே பேச முடியல. என்னைக்காச்சும் பேச முடியுமா சார்? கண்ணாடி உடைஞ்ச சத்தம் கேட்டதில்ல? மாடியில இருந்து தான் சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம்? இல்ல பங்கஜ், மாடியில இருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. ஐ திங்க் ப்ரோயின்லாவோட சீக்ரெட் ரூம்ல இருந்து தான் சத்தம் வந்த மாதிரி இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இல்ல இல்ல, அங்க போக வேண்டாம். ஆமா, அப்புறம் பாத்துக்கலாம். பட் வாய் மாமின்லா, நாம ஏன் அந்த ரூமுக்குள்ள போக கூடாது? மான்சி, அது சூர்யாவுடைய பர்சனல் ரூம்.
அவன் இல்லாதப்போ நாம போறது சரியில்லைம்மா. வேற காத்துல ஏதாவது விழுந்திருக்கும். இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு, அதை பாப்போம். ஆமா, எனக்கும் மாடியில வேற ரூம்ல இந்த சத்தம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை மேல பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது இல்ல, அங்க திங்ஸ் ஏதாவது தவறி விழுந்திருக்கலாம். கரெக்ட் பங்கஜ், எனக்கும் அப்படிதான் தோணுது. மீராஜி, இன்னும் நிறைய வேலை இருக்கு, நீங்க கொஞ்சம் வாங்க. சரி, ஜஸ்ட் a minute மேம். அந்த ரூமை பத்தி பேசினாலே ஏன் மார்னிங்ல முகமே மாறி போகுது? அப்படி என்ன இருக்கு அந்த ரூம்ல? என்னது, அனு மயக்கம் போட்டாளா? ஐயோ கடவுளே, இப்ப எப்படி இருக்கா? ஆபீஸ்ல இருக்கா? ஆஸ்பத்திரி கொண்டு போலியா? ஆபீஸ்லயே ஹாஸ்பிட்டல் இருக்கா? டாக்டர் இருக்காங்களா? சரி சரி, நான் உடனே வரேன், கொஞ்சம் பாத்துக்கங்க. சுப்பு, ஆமா மகமாயி, ஒன்னும் இருக்க கூடாது. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இப்ப எதுக்கு இந்த அம்மா இப்படி தலத்தறிக்க ஓடிட்டு இருக்காங்க? அது எப்படி இந்த குடும்பத்துக்கு மட்டும் எல்லாம் வரிசையா நடந்துகிட்டு இருக்கு? அடுத்து என்ன, அந்த சூர்யா இங்க வருமா, இல்லனா இந்த அணு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவன் கூட சுத்த போவா. இந்த மானங்கட்ட சுப்பிரமணி மங்குனி ஆட்டம் என் பொண்ணு மாதிரி உண்டான்னு வீராப்பா பேசிட்டு தெரிவா. ஐயோ பாவனு நாம இதெல்லாம் எடுத்து சொன்னா உள்ளத சொன்னா உடம்பெரிச்சல்ங்கிற மாதிரி நம்மளை ஏத்திட்டது இந்த கூட்டம். ப்பு. She's fine, sir. Breathing, pulse rate, pressure, everything is normal. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சுவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். Are you sure, doctor? Sure. She is absolutely normal, sir. ஆஃபீஸ்க்கு வரும்போது நார்மலாக தான் இருந்திருக்காங்க, அப்புறம் இப்படி திடீர்னு? Nothing to worry, sir. எந்திரிச்ச பின்னாடி அவங்ககிட்டே இதை பற்றி கேட்கலாம். காலையில் சரியாக சாப்பிடாட்டியும் சில பேருக்கு இந்த மாதிரி தலை சுத்தல் வரும். சம்டைம்ஸ் சடன் ஸ்ட்ரெஸ் கூட காரணமாக இருக்கலாம். We don't know. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். சார், அனு மேடம் பேக்கு. வாட் இஸ் திஸ் மீரா? இது கூட உங்களால கவனமா செய்ய முடியாதா? டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ மீரா. சாரி மேம், நிச்சயமா வரேன்னு கன்ஃபார்மா சொன்னாங்க. அட்வான்ஸ் கூட பே பண்ணியாச்சு. ஆனா கடைசி நேரத்துல இப்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மெஹந்தி போட்டுக்காம நான் எப்படி ரெடி ஆகுறது? வாட் இஸ் திஸ் சந்திரா? மெஹந்தினா என்னக்கா அவ்வளோ முக்கியமா அது? ஏய், மெஹந்தினா மருதாணி, இது கூட தெரியாதா? ஒரு மருதாணிக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? நீ தான் மான்சிமான்னு உருகுவல்ல, உங்ககிட்ட போய் கேட்க வேண்டியதானே? இந்த பெருசுக்கு காதும் கண்ணும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணணும். நம்ம மைண்ட் வாய்ஸ் கூட இதுக்கு கேட்குமோ? மான்சி, கூல், சின்ன விஷயம் தானே, வேற ஆர்டிஸ்ட் பார்த்துக்கலாம், விடு. நோ சந்திரா, நோ வே. உனக்கு இது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அவங்க தான் சென்னையிலேயே பெஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் சந்திரா. இப்போ மெஹந்தி இல்லாம ஐ காண்ட். மெஹந்தி இல்லைன்னு யார் சொன்னாங்க மான்சி?
மெஹந்தி போடுற பொண்ணால திடீர்னு வர முடியலன்னு மீரா சொன்னா, அவ்வளவுதானே? அவ வரலனா இப்போ யார் எனக்கு மெஹந்தி போடுவா? இந்த மீராவா? நோ நோ மேம், எனக்கு இதெல்லாம் வராது மேம், சாரி. சுகந்தி, அம்மா, அந்த மெஹந்தி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. வாட்? மெஹந்தி நீங்க போட போறீங்களா? கிவ் மீ a break, mom in law. நீங்க ஓல்ட் ஜெனரேஷன், ஃபுல்லா ஓல்ட் ஃபேஷன். எனக்கு சுத்தமா பிடிக்காது. உனக்கு பிடிக்கிற மாதிரி டிசைனா போடுற மான்சி. சும்மா இருக்கிறதுக்கு பேசாம இத வீடியோ எடு. நோ மான்சி, ஐ அம் லிட்டில் பிஸி, கொஞ்சம் வேலை இருக்கு. இத கூட எனக்காக பண்ண மாட்டியா சந்திரா? பங்கஜ், இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போறதுக்கு உங்க ஊர்ல ஏதாவது பழமொழி இருக்கா? தெரியலையே சார். நீங்க திடீர்னு கேட்டா சொல்ல வராது. அதுவா சட்டுன்னு ஞாபகம் வந்தா சொல்லுவேன். உங்க ஊர்ல இல்லல, ஆனா எங்க வீட்ல ஒரு பழமொழி இருக்கு. மகாராணி ஆனாலும் மான்சி ஆக முடியாது. என்ன மான்சி? சந்திரா, ஓகே. ஒரு நிமிஷம். ஹலோ சார், ஆபீஸ்ல அனு மேடம். வாட்? சார், ஆபீஸ்ல அனு மேடம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க சார். என்னன்னே தெரியல சார், பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாங்க சார். சார், ரொம்ப பயமா இருக்கு சார். நம்ம ஃபேக்டரியில உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் சார். அனு மேடம் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். எப்ப நடந்தது நீ என்கிட்ட எப்ப சொல்ற? இடியட். இந்த பார், நான் இப்பவே ஆபீஸ் கிளம்பி வரேன். அங்க என்ன நடந்ததுன்ற இன்ஃபர்மேஷன் ஒண்ணு விடாம எனக்கு வேணும். காட் இட்? ஓகே சார். சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா நீ இப்படி என்னாச்சு அனு?